முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டுச் சென்று தங்காலை கால்டன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கூறியுள்ளார். வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காக அல்ல. குறித்த இடத்தில் பொலிஸ் மா அதிபரின் இல்லம் மற்றும் தூதுவராலயங்கள் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு வலயம் ஆகையால் இதை தேர்ந்தெடுத்தோம். தங்காலைக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கின்றது. மஹிந்தவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கக்கூடும். ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏதும் நிறைவேறி இருக்கலாம் என தோன்றுகிறது. பாதுகாப்பான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தங்காலையில் உள்ள தனது இல்லமான கால்டன் ஹவுஸை சென்றடைந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து தமது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, இன்று தனது தந்தை கொழும்பிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலைக்கு திரும்புகிறார். இது அனைத்தும் தொடங்கிய இடம். உண்மையான பலம் நமது வேர்களிலிருந்து வருகிறது என்பதை இது நினைவூட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார்.